ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. கடைசி இருக்கக்கூடிய இந்த 2-3 நாட்கள்ல ஒரு ரிவிஷன் பார்க்கணும். ஆல்ரெடி நான் பிசி எல்டிமேட் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில நம்ம அகாடமி சார்பா யூடியூப்லேயே சமூக அறிவியல், ஓகேங்களா, சமூக அறிவியல் எல்லா சப்ஜெக்டுக்குமான ஒரு ரிவிஷன் மெட்டீரியலை கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, அது ஆல்ரெடி கொடுத்துருப்போம். டவுன்லோடு பண்ணாதவங்க அந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ நான் கீழே வச்சிடுறேன், சரிங்களா? பிடிஎஃப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல். இப்போ இதை வச்சு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே சமூக ஃபுல்லாவே அடங்கியிருக்கும். பாருங்க, இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியியல், அதுக்கப்புறம் அரசியலமைப்பு, பொருளாதாரம், சமூக இருக்கும். 6 to 10th வரைக்கும் பக்காவா கவர் ஆயிருக்கும். கடைசி நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்டா வேகமா ரிவிஷன் முடிக்கலாம். இப்போ இதுல நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு டாபிக் ஃபுல்லா முடிக்க போறோம். சரியா? வீடியோவா பார்க்க போறோம். கூடுதலா அங்கங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அந்த பாயிண்ட் சம்பந்தமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சும்மா ஒரு கேள்வியா கேட்டு நானும் பதில் சொல்லி அந்த மாதிரி நம்ம போகலாம். சரியா? கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா பால்ட்டி நிறைய பேர் புரியாம படிச்சிருக்கீங்க. நான் பார்த்த வரைக்கும் சும்மா குருட்டு மனப்பாடமா அடிக்க கூடாது. பால்ட்டி தான் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கலாம். ஆனா இப்போ நம்ம படிப்பதற்குரிய நேரம் கிடையாது, இப்ப இருக்கக்கூடிய நேரம். ஓகேங்களா? இது ஒரு ரிவிஷனுக்கான நேரம் தான். ஓகேங்களா? நீங்க படிக்கிறதான் முதைய புரிஞ்சு படிச்சிருக்கணும். சரியா? இது நம்ம ஃபாஸ்டா நான் அப்படியே சொல்றேன். இதெல்லாம் நமக்கு நினைவு இருக்காங்கிறத நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? போயிடலாமா? ஃபர்ஸ்ட் அப்படியே லெசன் வைஸ் கிடையாது, ஒரு டாபிக் வைஸ் இருக்கும். ஓகேங்களா? மொத்தமா சின்ன சின்ன பாக்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாநிலங்கள். முதல் லெசன் தான் மாநிலங்களும் அதுக்குரிய பாரம்பரிய நடனங்களும் இருக்கும். வட இந்தியா முழுவதும் கதக் டான்ஸ் தான். கதக். அசாம் ஃபேமஸ் டான்ஸ், அசாம்ல சத்ரியா. மணிப்பூர், இதெல்லாம் ஈஸி. மணிப்பூர், ஒடிசி தான் ஈஸி. மணிப்பூரி, ஒடிசி. கர்நாடகால யாக்ஷனம். வித்தியாசமான பேரை படிச்சுக்கோங்க, அதுதான் கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. ஓகேங்களா? கேரளாவுல கதகளி. தமிழ்நாட்டுல பரதநாட்டியம். ஓகேங்களா? கூடுதலா கேரளாவுல மோகினி ஆட்டம் கூட சொல்லுவாங்க. மோகினி ஆட்டம் கூட சொல்லுவாங்க கேரளாவில். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்னு கேட்கலாம். ஈஸியானதை விட்டுருங்க. மணிப்பூரி, ஒடிசி தான் டக்குன்னு மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அசாமு, கர்நாடகாலாம் பாருங்க வித்தியாசமா இருக்கு நேம். அதே மாதிரி புகழ்பெற்ற வேற நடனங்களையும் பார்க்கணும். ஓகேங்களா? பாருங்க, இது பார்த்தீங்கன்னா அது ஃபோக் டான்ஸ். அது பாருங்க கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ் கூட சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வேற என்ன நடனங்கள்? கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது எல்லாமே பட்டு தமிழ்நாடு சம்பந்தமான நம்ம ஊர்ல இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், ஈஸி தான். கேரளாவில் நான் சொன்ன மாதிரி தெய்யம், மோகினி ஆட்டம் கூடுதலான ஒரு டான்சஸ். பஞ்சாப்ல பங்கரா, ஜம்மு காஷ்மீர்ல தும்ஹல், குஜராத்ல கர்பா, தாண்டியா, ராஜஸ்தான்ல கல்பேலியா, கூமர், உத்தரப்பிரதேசல ராசலீலா, சோழியா, அசாம்ல பிஹு. இந்த பிஹுங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமா கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அசாம்ல பிஹு. இது வேற சில நடனங்கள். அடுத்து பாருங்க, அப்படியே அந்த கலாச்சார சம்பந்தமான பாயிண்ட். இந்தியாவிலேயே என்ன, உலகத்திலேயே அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியில மவுண்ட் சிண்ட்ரோம் மேகாலயால இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நமக்கு ஜாகிரபிலேயே வரும். ஓகேங்களா? அதிகமா மழை பெய்யக்கூடியது மவுண்ட் சிண்ட்ரோம். இதுக்கு முன்னாடி சிறப்புஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ அதை விட தாண்டி மவுண்ட் சிண்ட்ரோம் அதிகமா பெய்யுது. ரொம்ப குறைவானதா நம்ம ஊர் ராஜஸ்தான்ல தான், ஜெய்சால்மர் டெசர்ட்ல. அடுத்து இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான செம்மொழிகள். அது என்ன மொழி, எந்த ஆண்டு அங்கீகரிச்சாங்க? தமிழ் தான் ஃபர்ஸ்ட் செம்மொழிக்கான அந்தஸ்தை பெற்றது 2004. ரெண்டாவது அடுத்து சமஸ்கிருதம் 2005, கன்னடம் 2008, தெலுங்கு ரெண்டுமே சிஸ்டர்ஸ் லாங்குவேஜ் மாதிரி. ஓகே, கன்னடம் தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. பாருங்க, முக்காவாசி லாங்குவேஜ் சவுத் இந்தியன் லாங்குவேஜ். இது இல்லாம கூடுதலா நல்லா கவனிச்சுக்கோங்க, 2024 ஒரு 5 லாங்குவேஜ் வாங்கியிருக்கு. இது நம்ம புக்ல கிடையாது. ஓகேங்களா? இது கரண்ட் ஈவெண்டா தெரிஞ்சுக்கணும். போன வருஷமே கொடுத்துட்டாங்க. 5 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பாலி, பிராகிருதம், அசாமி, மராத்தி, வங்காளி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வங்காளம். இந்த 5 லாங்குவேஜுக்கும் இப்போ செம்மொழி விருதை போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆனா புக்ல இது இல்லை, திரும்ப தெரிஞ்சுக்கணும். அடுத்து பேசிக்கா இந்தியாவில 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஈஸியான நம்பர் தான். 28-8 மறக்கக்கூடாது. 28-8. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா மெயினா பழைய புக்ல 29 இருக்கும், அதை பாத்துறாதீங்க. 28. அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல் இடம்பெற்றுள்ள டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. நிறைய புக்கை நம்ம சோசியல நம்ம படிக்கிறோம். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புக்கை பார்த்தோன்னா பழைய புக்கு ஞாபகம். என்ன புக்கெல்லாம் இருக்கு சொல்லலாம்? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் ஞாபகப்படுத்திப்பாரு, யார் எழுதிய புத்தகம்னு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயின் பிரச்சனையும் அதன் தீர்வும், யார் எழுதிய புத்தகம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அடுத்து பெண் ஏன் அடிமையானால்
என்ற புத்தகம் எழுதியது யார் ஞாபகப்படுத்தி பாருங்க. அடுத்து வந்து ஜாதி ஒழிப்பு என்ற புத்தகத்தை எழுதியார் பாருங்க. டக்குனே ஒரு 4 புக் இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. விடுதலைக்கு எவ்வாறு இந்தியா துயருற்றது இந்த புத்தகத்தை எழுதியது யாரு. இந்த மாதிரி ஒரு 7-8 புத்தகம் இருக்கும். அது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கு ரொம்ப முக்கியம். யார் யார் எந்தெந்த புக்கு எழுதுறாங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய இந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆத்தர்ஸ் நிறைய கொட்டேஷன் இருப்பாங்க. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது வி.ஏ. ஸ்மித். இதே மாதிரி தமிழ்ல படிப்பீங்க. இந்தியாவின் மொழிகளின் அருங்காட்சியகம் சொன்னது அகத்தியலிங்கம். இது இனங்களின் அருங்காட்சியகம் வி.ஏ. ஸ்மித். ஓகேங்களா. அடுத்து தேசிய சின்னங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மயில்கள் சரணாலயம் எங்க இருக்குது, விராலிமலை. ஞாபகம், மயில் சரணாலயம் விராலிமலை. அதே மாதிரி மலை அணில் சரணாலயம் எங்க இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, மலை அணில். ஓகே, அணில் சரணாலயம் வந்து நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகேங்களா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்க இருக்குது. ஓகேங்களா, அது விருதுநகர் மாவட்டம். கங்கையின் நீளம், கங்கை யாரோடைய நீளம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஃபேன்சி நம்பர் 2525. ஓகேங்களா. அப்புறம் ஒரு சில நம்பர், கிருஷ்ணா நதியின் நீளம் 1400 கிலோமீட்டர். ஓகேங்களா, கிலோமீட்டர் தான் கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா ரவுண்ட் நம்பரா இருக்கும். கிருஷ்ணா நதி 1400. இது இல்லாம கோதாவரி, சவுத் இந்தியாவில மிகப்பெரிய நதி கோதாவரி தான், 1465 கிலோமீட்டர். கிருஷ்ணாவோட கொஞ்சம் அதிக கிலோமீட்டர். ஓகேதா. அடுத்து இந்தியாவுடைய தேசிய சின்னங்கள் எந்தெந்த வருஷம் ஏற்றுக்கொண்டோம். ஆலமரம் 1950 ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம ஏற்றுக்கிட்டோம், 1950. ஓகேங்களா. அடுத்து அது இல்லாம இன்னும் 2-3. மயில் 1963. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மயிலை ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் கழிச்சுதான் புலி. ஓகேங்களா, மயில் 1963. கங்கை ஆறு 2008 ரீசெண்டா. ஆற்று ஓங்கில் 2010. ராஜநாகம் தாமரை ரெண்டுமே 1950. புலி 1973. யானை வந்து பாரம்பரிய விலங்கு 2010. லாக்டோபேசிலஸ் தேசிய பாக்டீரியா 2012. மாம்பழம் 1950. ஓகே, இதுல நீங்க ரீசெண்டா வந்ததை மட்டும் நல்ல கவனமா கவனிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த லாக்டோபேசிலஸ், கங்கை ஆறு, ஆற்று ஓங்கி, இது கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. சரியா. ஏன்னா இந்த புலி ஏற்றுக்கொண்ட அதே வருஷம் தான் புலிகள் திட்டம், அதுவும் அதே வருஷம் தான் வந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. அடுத்து தமிழ்நாட்டின் இயற்கை சின்னங்கள்ல தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. ஓகேங்களா, வரையாடு. மாநில பறவை மரகத புறா. மாநில மலர் செங்காந்தல் மலர். மாநில மரம் பனை மரம். இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரையாடு தினம் ரொம்ப ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க, அக்டோபர் 7. கவனமா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, வரையாடு தினம். ஓகேங்களா. அடுத்து மூவர்ண கொடி நமக்கே தெரியும். பச்சை வளமை குறிக்கிறது, வெள்ளை தூய்மை, காவி தியாகம். என்ன ரேஷியல் இருக்கணும், 3:2. 3 நீளமும் 2 அகலமும் இருக்கணும். ஓகேங்களா. கொடிய வடிவமைத்தல், இந்த மாதிரி ஒவ்வொரு சின்னத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் வடிவமைச்சது யாரும் கேட்பாங்கப்பா. தேசிய கொடிய வடிவமைச்சர் பிங்காலி வெங்கையா, ஆந்திராக்காரர். ஃபர்ஸ்ட் அந்த கொடி எங்க நெஞ்சாங்க, குடியாத்தம், வேலூர் குடியாத்தத்துலதான் அந்த தேசிய கொடியை நெஞ்சாங்க. இதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல எழுதுவோம்ல உறுதிமொழி, அதை எழுதியது யாரும் கேட்பாங்க, வெங்கட சுப்பாராவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொடியில வந்து 24 ஆரங்களை உடையது. ஓகே, 24 நம்பர் வேற எங்கதான் படிச்சுட்டு ஞாபகப்படுத்தி பாருங்க. சமண மதத்தில் மொத்தம் 24 தீர்த்தங்காரர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கொடிகாத்த குமரன் அப்படின்னு பாக்கணும்னா அது யார் சொல்றாங்க, திருப்பூர் குமரன் சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து தேசிய லட்சணையில நம்ம தேசிய சின்னம் என்னன்னா நான்முக சிங்கம், சாராநாத் அசோகச்சூன்னு உள்ளது. ஓகேங்களா. அடுத்து நம்முடைய தேசிய கீதம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஜனகண மன. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 24/01/1950. அதாவது நம்ம இந்தியா குடியரசு ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ஓகேங்களா. அடுத்து தேசிய கீதத்தை இயற்றியவர் ஊருக்கே தெரிஞ்சதான் ரவீந்திரநாத் தாகூர். இவர் மட்டுமே 2 நாடுகளுக்கும் தேசிய கீதம் எழுதியிருப்பார், நமக்கும் சரி பங்களாதேஷுக்கும் எழுதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து தேசிய கீதத்துடைய இசைக்கப்பட்ட இடம் ஃபர்ஸ்ட் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு 1911. இது ரொம்ப முக்கிய, ஹிஸ்டரியில சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. தேசிய கீதம் பாடக்கூடிய வினாடி கேட்பாங்க, 52 செகண்ட் தான் தேசிய கீதத்தை பாடணும். ஓகே, கரெக்டா சொல்லணும். ஓகேங்களா. அந்த மாதிரி தேசிய பாடல் வந்தே மாதத்தை இயற்றியது பங்கீம் சந்திர சட்டர்ஜி. அது எந்த மாநாட்டுலனா 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் படிக்கப்பட்டது. ஓகேங்களா. ரெண்டுமே கல்கத்தா காங்கிரஸ் தான். இது 11, இது 96. ஃபர்ஸ்ட் பாடல், அப்புறம் தான் கீதம். அடுத்து பெண்களை பத்தின டேட்டாஸ் இருக்கும். ஓகேங்களா. 2011 சென்சஸ் டேட்டா தான் நமக்கு கடைசியா வந்தது. அதனால தயவு செஞ்சு எல்லாருமே 2011 டேட்டாவை ரொம்ப கிளாரிட்டியா படிச்சுக்கோங்க. ஜியோகிராபியில அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம், நெருக்கடி அதிகமானது, குறைவானது, எழுத்தறிவு அதிகம், எல்லா டேட்டாவும் தரவா படிச்சுக்கோங்க. இப்ப பெண்கள் பத்தி பார்க்கலாம். இந்தியாவுடைய கல்வியறிவு விகிதம் என்ன, 74.04%. இது தமிழ்நாட்டு கேட்டாங்கன்னா 80.03%. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. மொத்தமா இந்தியாவில் ஆண்கள் கல்வியறிவு விகிதம் 82, பெண்கள் கல்வியறிவு விகிதம் 65. இடைவேளை எவ்வளவு, 16.8. ஓகேங்களா. இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, சாவித்ரி பாய் பூலே. இவர் யாரு, இவங்க யாரு, நம்ம ஜோதிபா பூலேவுடைய மனைவி. ஜோதிபா பூலேவுடைய மனைவி. ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க 2 பேரும் பேரை வந்தாலே புக்கு பேர் வந்துடணும். அவர் பேர் புக்கு
முக்கியம். குலாம்கிரி புக்கு ஞாபகம் இருக்குல்ல, அடிமைத்தனம் என்ற புக்கும், அப்புறம் ஜோதிபா புலே வந்து சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா, ரைட்டு பாருங்க. அடுத்து ஜோதிராவ் புலேவும் சாவித்ராய் புலேவும் முதலா பெண்களுக்குன்னு ஒரு பள்ளி, இவ்வளவு பெரிய இனிஷியேட்டிவா 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்குன்னு தனியா பள்ளிக்கூடம் துவங்குறது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் 1848 துவங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து 100 வருஷத்துக்கு முன்னாடி முதல் மகளிர் பல்கலைக்கழகம் பாருங்க, யூனிவர்சிட்டி தான் பெரிய விஷயம் அந்த டைம்ல, பெண்களுக்குன்னு தனியா. ஓகேங்களா, மகர்ஷி கார்வே 1916 புனேல. ஓகேங்களா, மேற்படி பெண்களை பத்தி டேட்டானா மத்திய அமைச்சரவையில் பதிவு வைத்த முதல் பெண், ஐநாவின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். ஓகேங்களா, முதல் பெண் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், மாநிலத்தில் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், முதல் பெண் ஆளுநர் கம்பல்சரி கேட்பாங்க சரோஜினி நாயுடு. இதெல்லாம் முதல் பெண் IAS IPS, முதல் CM, முதலாக பெண் வந்து யார் வந்து நம்ம எவரெஸ்ட் கிரகத்துல ஏறினது, இதெல்லாம் பின்னாடி வருது பார்க்கலாம். சரியா, அடுத்து பாருங்க 4 டாபிக், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். அதை கவனிச்சுக்கோங்க. 1950 இருந்து டிசம்பர் 10 மனித உரிமை தினமா கொண்டாடுறோம். இம்பார்ட்டன்ட் டேஸ் தயவு செஞ்சு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேஸை பார்த்துக்கோங்க. அதுதான் கேள்வி கேட்கிறாங்க. டிசம்பர் 5 என்ன தினம், டிசம்பர் 10 என்ன தினம், டிசம்பர் 1 என்ன தினம், இப்பதான் சொன்ன அக்டோபர் 7, ஜூன் 23 என்ன தினம், அப்புறம் வந்து ஏப்ரல் 24 என்ன தினம், ஏப்ரல் 25 என்ன தினம், இவ்வளவு டேஸ் இருக்கு பாருங்க. இன்னி பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள தேடி படிச்சீங்கன்னா ஒரு 50 டேஸ் தான் இருக்கும். அதை படிச்சீங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா, அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. டேட்டோட படிச்சுக்கோ, தயவு செஞ்சு டேட்டோட படிச்சுக்கோ. ஒரு சில கேள்வி டேட்டோட தான் கேட்பாங்க, உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக டேட்டோட தான் கேட்பாங்க. 1993 அக்டோபர் 12. சரிங்களா, புதுடெல்லி. அதுக்கப்புறம் மாநில மனித உரிமை ஆணையம்னா 97 ஏப்ரல் 14. சின்ன கன்ஃபியூஷன் தான் கவனிச்சு, நிறைய பேர் டவுட் கூட கேட்டிருந்தீங்க. சார் மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட அப்படின்னா ஆக்சுவலா தமிழ்நாட்டுல மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டதுதான் இந்த டேட்டு. ஓகேங்களா, ஜென்ரலா மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திலே இந்த டேட்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆக்சுவலா இதே அக்டோபர் இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டமும் வரும். சரியா, பின்னாடி வருது பாக்கலாம். அப்புறம் பெண்கள் சம்பந்தமான 2 வருஷம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு 78 79 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 79 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. அதை கவனிச்சுக்கோ, 2 வருஷம் ஞாபகம். பெண்கள் பிறந்தாதான் குழந்தைகள், பெண்கள் மூலமா தான் குழந்தைகள் பிறக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பெண், அப்புறம் தான் குழந்தை. ஓகேங்களா, அடுத்து 2 ஆர்டிகல் 39F. ஓகேங்களா, ஆர்டிகல் 39F, இந்த 2 DPSP குறிக்கும். ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்யுது. ஓகேங்களா, அடுத்து 45 நான் ஆர்டிகல் சொன்னேன், ஒருத்தர் கூட கேள்வி டவுட் கேட்டீங்க. பிரிவு 45க்கும் பிரிவு 21A என்ன சார் வித்தியாசம்? இல்ல கவனிய, பிரிவு 21A அடிப்படை உரிமை. ஓகேங்களா, அரசாங்கம் மக்களுக்கு தரணும், அது அடிப்படை உரிமை. பிரிவு 45 என்னன்னா அரசியலமைப்புல எழுதி வச்சிருக்காங்க, முடிஞ்சா அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுங்க, முடிஞ்சா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகே, இன்னும் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேங்களா, வேற என்ன வித்தியாசம்? 45 ஆர்டிகல் 6 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு கல்வியை பேசுது. 21A 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியை பேசுது. தெளிவா சொல்லிட்டேன், வரக்கூடாது. அதுக்கப்புறம் இது அடிப்படை உரிமை, இது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை. ஓகேங்களா, இங்க 45 தான் கொடுத்திருக்காங்க. 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதுதான் கீழ் அடுப்பா. 6 வயசு வரை. 21A எடுத்துட்டீங்கன்னா 6ல இருந்து 14 வயசு வரை. ஜஸ்ட் ஆர்டிக்கலை குருட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க, திருப்பி சொல்லிட்டேன். ஓகேங்களா, அடுத்து குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986, ரொம்ப முக்கியமான சட்டம், எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அடுத்து சிறார் நீதி சட்டம். இதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டம் தான் ரொம்ப பேசிக் தான், ஒரு சிலது மட்டும் நான் முக்கியம் சொன்னா அதை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. சிறார் நீதி சட்டம் 2000. 4வது உலக மகளிர் மாநாடு 1995 பெய்ஜிங். யுனிஃப் அப்படி சொல்லுவாங்க, பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 95. ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, இது ஓரளவுக்கு பேசிக்கானதான். இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இது முக்கியம், ஹிஸ்டரியிலேயே வருது, பாலிட்டியிலேயே வருது, முக்கியம், கவனிச்சுக்கோங்க. அடுத்து இந்து திருமண சட்டம் 1955, பெண் திருமண வயது வந்து 21 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இந்து வாரிசு சட்டம் 56, வரதட்சணை தடுப்பு சட்டம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க 61, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம், பெண்களை கேலி செய்வதற்கு சட்டம் 97, அநாகரீகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 99, தொழிற்சாலை சட்டம் 48,
தோட்ட தொழிலாளர் சட்டம் 51, சுரங்க சட்டம் 52, மகப்பேறு நல சட்டம் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 61. ஓகேங்களா, அடுத்து பாருங்க குடும்ப வன்முறை, வீடு நடக்கக்கூடிய சண்டைக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தாங்க 2005. மோட்டார் வாகன சட்டம் 1988. மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்தது 89, அடுத்த வருஷம். அவசர கால எண் 108. ஓகேங்களா, சாலை விபத்துக்கான எண் 103. இதே மாதிரி கொஞ்சம் கரண்ட் ஈவெண்ட்ல முக்கியமான நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு தெரியல 10, 9, 8 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனநலம் ஏதாவது கஷ்டமா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. பேரிடருக்கு அதாவது நிலநடுக்கம் சுனாமி எல்லாம் வந்து அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 7-8 நம்பர் இருக்கும். அதுக்கு யூடியூப்ல வீடியோ இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு வாரம் கம்பல்சரி. இதெல்லாம் ஒரு காலத்துல நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி மாதம் முதல் வாரம் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, காந்தி தொடர்வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்ட இடம், இது ஹிஸ்டரி சம்பந்தமான பாயிண்ட் தான். பீட்டர் மெரிட்டஸ்பர்க், காந்தி கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க 1993. அதுக்கப்புறம் தான் காந்தி வந்து விடுதலை படத்துக்கு வந்திருப்பாரு. ஐநா சபை தொடங்கப்பட்டது அக்டோபர் 24, 1945. ஐநா சபை நாள். நெல்சன் மண்டேலாவின் கட்சி ஆப்பிரிக்க தேசிய கட்சி, ரொம்ப முக்கியம் நெல்சன் மண்டேலா. ஓகேங்களா, அடுத்து உலகளாவிய மனித உரிமைகளையும் பிரகடனம் பேரறிக்கை இயற்றப்பட்டது. பாருங்க, இந்த டேவை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம், மனித உரிமை தினமா கொண்டாடுறோம். 1948 டிசம்பர் 10. ஓகேங்களா, உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை உறுப்பு பிரிவு எப்படி கேட்டாலும் சரி 30. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமா மொத்தம் 30 ஆர்டிக்கல் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, அடுத்து அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 இருக்குதுப்பா. ஓகேங்களா, ஒரிஜினலா 7 இருந்தது, ஆனா இப்ப 6 தான் இருக்கு. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, சிறுபான்மையினருக்கு எதிர் பண்பாடு கல்வி உரிமை, அரசியலமைப்புக்கு வழி தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல்ஸ் இந்த லிமிட்ல இருந்து இந்த லிமிட்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆர்டிலும் என்னன்னுங்கிறதையும் படிக்கணும். ஓகேங்களா, அடுத்து லாஸ்டா இதுல வந்த 19 இருக்குல்ல, ஆர்டிகல் 19 சுதந்திர உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 19 சுதந்திர உரிமை சொல்லுவாங்க. அதுல 6 சுதந்திரத்தை பத்தி பேசுது. பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை, சுதந்திரமாக நடமாடும் உரிமை சொல்லிட்டு ஒரு 6 உரிமை இருக்கு. ஓகேங்களா, அடுத்து நீதி பேராணை, ஒரு செயலை செய்ய தடுக்க முயன்றால் வழங்கும் எழுத்துப்பூர்வ உத்தரவு, அதுதான் நீதி பேராணை சொல்லுவாங்க. குடிமையாடி ரைட் விட்டுருங்க. அடுத்து 30, இது நல்ல முக்கியம்ப்பா. அதாவது இந்த நீதி பேராணை சம்பந்தமா பேசக்கூடிய சரத்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு பிரிவு 32, ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்துக்கு பிரிவு 26. சரியா, ஓகேங்களா, இந்த 2 இது டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவின் முதல் 3ஆம் பாலினத்தவர் எஸ்ஐ ஆனது, ஓகேங்களா, சப் இன்ஸ்பெக்டர் ஆனதுன்னா பிரீத்திகா யாஷினி. ஓகேங்களா, முக்கியம். எப்படி ஒரு காலத்துல யார் முதல் பெண் கேட்டாங்களோ இப்போ 3ஆம் பாலினத்தவர்ல யார் முதல் அப்படின்றது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து அடிப்படை கடமைகள் அதை பத்தி கேட்கிறாங்க. அடுத்து நம்ம அரசியலமைப்புல நிறைய பகுதி இருக்குல்ல, அதுல பகுதி 4A நான் சொல்லியிருக்கேன்ல, பகுதியில வந்து ஒரு 6 பகுதி, முதல் 6 பகுதியை பிடிச்சுக்கோங்க. பகுதி 4A அடிப்படை கடமை ஒரிஜினல் அரசியலமைப்புல கிடையாது, 1977 தான் சேர்த்துக்கிட்டாங்க. மொத்தமா இன்னைக்கு டேட்ல 11 அடிப்படை கடமை இருக்கு. பேசிக்கான தேசியகீதம், அரசியலமைப்பு எல்லாம் மரியாதை செலுத்தணும், மதிக்கணும், இறையாண்மை, ஒற்றுமை, சகோதரத்துவம், நாட்டு கடைசி தான் ரொம்ப முக்கியம். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர் கல்வி வாய்ப்பை அளிக்கணும். இதுதான் இந்த ராட்சசி படத்துல ஜோதிகா அந்த விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து மூத்த குடிமக்கள் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் 2007. அதை கவனிச்சவங்க, குடும்ப வன்முறை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் வருது. ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். தேசிய மனித உரிமை ஆணையம் பார்த்ததுதான். அடுத்து ஐநா குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொண்டது 1989 நவம்பர் 20. நிறைய இயர் வருது பாருங்க, வாழ்க்கையில ஏகப்பட்ட இயர். அது இந்த 1985 அப்புறம் 2010 வரைக்கும் ஏகப்பட்ட இயர் வருது. ஓகேங்களா, கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்க 14 வயதுக்கு சொன்னத 6ல இருந்து 14 வயசுக்கு தான் சரத்து 21A. சரியா, அடுத்து நாடாளுமன்ற கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன், RTEன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது 2009 கொண்டு வந்தாங்க. நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 1, 2010. ஓகேங்களா, அடுத்து ஆபத்து காலத்தில் உதவி செய்யக்கூடிய செயலி காவலன் SOS, இது போன தடவை ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. பாலியல் குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்ஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 2012. சட்டத்தில் மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டது 2018 ஏப்ரல். ஓகேங்களா, அடுத்து குழந்தைகளுக்கு உதவி எண் சொன்னதா 1098. அடுத்து பச்பன் பஜவ் அந்தோலன் அப்படின்ற அமைப்பு வந்து கைலாஷ் சத்யாத்ரி,
இவர் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியவர் இந்தியாவில இருந்து, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து 14 கொண்டு வந்தீங்க, ஆபத்தான வேலை பார்க்கக்கூடாது, ஆர்டிகல் 24. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 89, மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005, தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 அக்டோபர் மாசம் பாத்துக்கோங்க. தகவல் பெற வேண்டிய காலம் வந்து 30 நாட்கள் தான். ஓகேங்களா? அடுத்து ஜான் எஃப் கெனடியோடைய கொட்டேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் போட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து உள்ளாட்சி அமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? எந்தெந்த பாப்புலேஷனுக்கு எவ்வளவு, 10 லட்சத்துக்கு மேல இருந்தா அந்த ஏரியாவை மாநகராட்சி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல மாநகராட்சியின் எண்ணிக்கை 15 கொடுத்துருக்காங்க. இது அப்டேட்டட் பண்ணிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப நிறைய மாநகராட்சியை தான் கொண்டு வந்துட்டாங்க. திருவண்ணாமலை, காரைக்குடியை தான் மாநகராட்சியா மாறிடுச்சு. ஓகேங்களா? அதனால அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த கொடுத்துருக்காங்க. தற்போது 21 மாநகராட்சி உள்ளன. தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர், சிவகாசி. இப்ப 25 நினைக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சி கூகுளோட பாத்துக்கோங்க. 25 நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கடைசியா வந்து ஒரு 3 நாள செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதல் மாநகராட்சினா சென்னை தான். ஓகேங்களா? முதல் நகராட்சினா வாலாஜாபேட்டை. நல்லா கவனிச்சுக்கோங்க, வாலாஜாபேட்டை. வாலாஜாபாத்னு ஒரு ஊர் இருக்கு, அது வேற. ஓகேங்களா? இது வாலாஜாபேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா? 1 லட்சத்துக்குள்ள இருந்தா அதுதான் நகராட்சி. ஓகேங்களா? 10,000க்கு மேல இருந்தா அது பேரூராட்சி. கிராமங்களோட உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சொல்லுவாங்க, பிடிஓ. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து நீலகிரியும் பெரம்பலூர் தான் இந்திய தமிழ்நாட்டுல ஊராட்சி ஒன்றியம் கம்மியா இருக்கக்கூடியது, 4 தான் இருக்குது. அடுத்து நேரடி தேர்தல் முறை தான் இவங்க எல்லாருக்கும். அடுத்து தமிழ்நாட்டுல சரி இந்தியாவில பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ வந்ததுன்னு கேட்பாங்க. ஏப்ரல் 24, 1992. அதனாலதான் அந்த டேவை நம்ம தேசிய ஊராட்சி தினமா நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ் பெயரிட்டவர் காந்தி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33. ஆனா தமிழ்நாட்டிலையும் ஒரு சில மாநிலத்திலையும் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல 50% இடஒதுக்கீடு, சரியா, பெண்களுக்கு. ஓகேங்களா? 2016 இருந்து வந்திருக்கு. உள்ளாட்சி உறுப்பினர்களுக்கான பதவி காலம் எப்பவும் போல 5 வருஷம் தான், எம்பி எம்எல்ஏ மாதிரி. ஓகேங்களா? தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் கோயம்பேடு, சென்னை. கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? கோயம்பேடு, சென்னை. தமிழ்நாட்டுல இருக்கு, சரி, சென்னை இருக்கு தெரியும், எந்த ஏரியா இருக்குன்னு கேட்பாங்க. கோயம்பேடு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ரிப்பன் வெளியிட்ட தீர்மானம். ஓகேங்களா? 1882. இதே இதுதான். ஹண்டர் குழுவும் இதே டைம் தான். ஓகேங்களா? திராவிடர் கழகம் அயோத்தியாசல் உருவாக்குனது இதே இயர் தான், பார்த்து வச்சுக்கோங்க. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? அவர் தான் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை. மாகாணங்களில் சுய ஆட்சி 1935. ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசு சட்டம் 1937 படிதான் நடைமுறைக்கு வந்தது. அதுல 2 ஸ்கீம் முக்கியம். ஒன்னு சமூக அபிவிருத்தி ஸ்கீம் சொல்லுவாங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சிடிபி 52. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 53. ஓகே, உள்ளாட்சி அமைப்பின் ஆட்சி கலைக்கப்பட்டால் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 94. இந்தியாவில 92ல, தமிழ்நாட்டில் 96. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து சோழர் காலத்துல குட ஓலை முறை, உத்திரமேரர் கல்வெட்டு படிச்சிருப்பீங்க. மதராஸ் கிராம பஞ்சாயத்து 1950. 58 2 இருக்குது. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வேற, மதராஸ் பஞ்சாயத்து சட்டங்கிறது வேற. எவ்வளவு நுணுக்கமா இருக்கு பாருங்க. அடுத்து 500 மக்கள் தொகை கொண்ட கிராமத்தை கிராம ஊராட்சி சொல்லுவாங்க. கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர் தான். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். கிராம சபை கூட்டம் ஜென்ரலா இந்தியா ஃபுல்லா 4 முறை நடத்தப்படும். 4 முறைக்கான டேட் இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசு கூடுதலா 2 டேவை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்னு மார்ச் 22, இன்னொன்னு இப்ப ரீசெண்டா போனது நவம்பர் 1. 2 முக்கியம் மாநில உள்ளாட்சி தினம். ஓகேங்களா? இப்ப மொத்தமா இன்னைக்கு டேட்ல கிராம சபை எத்தனை தடவை கூடுது? 6 முறை கூடுது. எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்பா. ஓகேங்களா? ரைட். அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி. கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் காந்தி. தமிழ்நாட்டில் மாநகராட்சி எண்ணிக்கை இது மாத்திக்கோங்க. ஓகேங்களா? பெரியார் ஈவேரா ஈரோடு நகராட்சி தலைவர் பதவி வகித்தது 1917-18 இருந்திருப்பாரு. அப்பதான் வந்து குடிநீர் விநியோகம் பண்ணியிருப்பாரு. அடுத்து குழு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமான குழுக்கள். ஓகேங்களா? குழுக்கள் அப்படி வரிசையா தெரிஞ்சுக்கணும். பல்வந்த் ராய், அசோக் மேத்தா, ஜிவிகே, எல்எம் சிங்வி. 3வது குழுவுக்கு 3 இனிஷியல் இருக்கு, சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. வருஷம் முக்கியம். 57, 20 வருஷம் கழிச்சு 77, அப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு 85, அடுத்த வருஷமே 86. ஓகேங்களா? புரியுதா? ஓகேங்களா? வரிசையாவது படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து மக்களாட்சியை பத்தி ரொம்ப முக்கியம். முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு பாருங்க. மக்களாட்சி, டெமோக்ரஸி, கிரேக்க வார்த்தை. இந்த இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நேரடி மக்களாட்சிக்கு எது உதாரணம்? சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி நம்ம ஊர் இந்தியா, இங்கிலாந்து, யுஎஸ்ஏ தான் மறைமுகம். ஓகேங்களா?
நாடாளுமன்ற மக்களாட்சினா இந்தியா இங்கிலாந்து, அதிபர் அப்படின்னா யுஎஸ்ஏ கனடா சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து உலக மக்களாட்சி தினம் கேட்பாங்க, கம்பல்சரி கேட்பாங்க, செப்டம்பர் 15, 2007. ஓகேங்களா. அடுத்து பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது இந்த இயர். நம்ம பிசி அல்டிமேட்ல கேட்டிருப்போம். காந்தி நம்ம தென்னாப்பிரிக்காவுக்கு போனது இதே வருஷம். விவேகானந்தருடைய சிக்காகோ மாநாடு இதே வருஷம். நியூசிலாந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது இதே வருஷம். ஆதி திராவிட மகாஜன சபை அமைக்கப்பட்டது இதே வருஷம் ரெட்டமலை சீனிவாசனால. ஓகேங்களா. இந்த நாடு பேர் நான் வச்சுக்கோங்க, நியூசிலாந்தா. எஸ், நியூசிலாந்து. அடுத்து அரசாங்க அமைப்புகள். இது கேள்வி கேட்பாங்கல்ல, எந்தெந்த நாடு எந்தெந்த வச்சு பண்றாங்க. ஓகேங்களா. தனிநபர் ஆட்சி அப்படின்னா வடகொரியா, சவுதி அரேபியா. ஓகேங்களா. சிறு குழு ஆட்சினா சோவியத் யூனியன், சைனா, வெனிசுலா, வடகொரியா. ஓகேங்களா. அடுத்து மத குருமார்களுடைய ஆட்சி இங்க கூட இருக்கு. முடியாட்சி இருக்குது, உயர்குடியாட்சி கூட இருக்கு பாருங்க. இங்கிலாந்து, ஸ்பெயின். முடியாட்சினா பூட்டானு, ஓமனு, கத்தார். மத குருமார்களுக்கு ஒரே ஒரு நாடு தான், வாடிகன் சிட்டி, உலகத்திலே மிகச்சிறிய நாடு. மக்களாட்சி நாடுனா நம்ம ஊரு இந்தியா, பிரான்ஸ், அமெரிக்கா. ஓகேங்களா. குடியரசு நாடு அப்படிங்கிற போது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். எந்தெந்த ஊரோடைய நாடாளுமன்றத்துடைய பெயர்? இஸ்ரேல் கெனஸ்ட், ஜெர்மனி பந்தஸ்ட், டென்மார்க் போட்டிங், நார்வே ஸ்டார்டிங், ஐக்கிய நாடுகள் அமைப்புடைய நாடுகளுடைய ஐக்கிய அமெரிக்க நாடுடைய பாராளுமன்றத்துடைய பெயர் காங்கிரஸ், ஜப்பான் பாராளுமன்றத்துடைய பேர் டயட், பிரிட்டனுக்கு பேர் பார்லிமெண்ட் தான். ஓகேங்களா. அதை கவனிச்சுக்கணும். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம், கேள்வி கேட்பாங்க. அடுத்து இந்த பட்டியல் பார்த்துக்கோங்களேன். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், மொத்தம் 3 இருக்குது. இதுல எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு பட்டியலும் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. மெயினா பொது பட்டியல்ல கல்வி இருக்கு, இதை பார்த்துக்கோங்களேன். நம்ம ஊர்ல நீட்டை ஒழிக்கணும்னு சொன்னாங்கல்ல, ஏன் ஒழிக்க முடியலன்னா அது பொது பட்டியல் இருக்கு. சரியா. அடுத்து ரொம்ப முக்கியம், தேசிய மகிழ்ச்சி குறியீடுங்கிற வார்த்தை ஜிங்மே சிங்யா வாசக், பூட்டானோடைய அரசர். ஓகேங்களா. அடுத்து இந்த பெண்களை பத்தி கம்பல்சரி கேட்பாங்கப்பா. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி ஐபிஎஸ் கிரண் பேடி. அமெரிக்கா நோபல் பரிசை பெற்ற முதல் பெண் நம்ம ஊர் பெண், வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வந்தவங்க அன்னை தெரசா. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சோந்திரி பால். அடுத்து புக்கர் பரிசு பெற்ற முதல் பெண் அருந்ததி ராய். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல். மக்களவை முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி. ஓகேங்களா. ரைட்டா. அப்படியே பாத்துக்கோங்க, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பா. சரிங்களா. காங்கிரஸ் டிஜிபி நிறைய வருது, இன்னும் டிஜிபி வருது. முதல் பெண் நிதியமைச்சர். மக்கள் தொகையில் பெண்களின் சதவீதம் 50%. ஓகேங்களா. அடுத்து இப்படியே இங்க வந்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. பிரதமரை நியமிப்பவர் நம்ம பார்ட்டியில படிச்சிருப்பீங்க, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. நாடாளுமன்றத்துல 2 அவை இருக்கு, ராஜ்யசபா, லோக்சபா. எது கீழவை எது மேலவைன்னு பாத்துக்கோங்க. சரியா. அடுத்து முதல் பொது தேர்தல் வந்து 51 இருந்து 52 வரைக்கும் நடந்தது. முதல் பிரதமர் வரலாற்றிலே முதல் தேர்தல்னா 1920 நடந்தது. அடுத்து வாங்க, இந்த இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இந்த ஒரு கட்சி இரு கட்சி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, மறப்பீங்க. ஒரு கட்சினா அவங்க ஊர்ல ஒரே ஒரு கட்சி தான், அவங்கதான் சீனா, வடகொரியா, கியூபா. ஓகேங்களா. 2 கட்சினா 2 கட்சி தான் இருக்கும். ஓகேங்களா. பிரிட்டன், அமெரிக்கா. பல கட்சினா நம்ம ஊரு எக்கச்சக்கமான ஊருக்கு, ஜாதிக்கு, மதத்துக்கு ஒரு கட்சி. ஓகேங்களா. இந்தியாவில் கட்சிகளின் வகைகள்: தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயாட்சி கட்சி. ஓகேங்களா. எல்லாம் விட்டுருங்க, நேரா வந்தீங்கன்னா இங்க இது முக்கியம். தேர்தல் முறை இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. தேர்தல் வந்து பகுதி 15 இருக்கு. பகுதி ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கல, பகுதி 1, 2, 3, 4 தவிர 15 ரொம்ப முக்கியம். அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324, 324. ஓகேங்களா. அடுத்து நோட்டா, அதை கவனிச்சுக்கோங்க. நோட்டா பத்தி நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து தேசிய வாக்காளர் தினம் வந்து 1950 நம்ம எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்து தினத்தை தான் கொண்டாடுறோம், ஜனவரி 25. ஓகேங்களா. அடுத்து நோட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது 2014, 14வது நாடாக அறிமுகப்படுத்தியிருக்கும் இந்தியா. விவி பாட். ஓகேங்களா. விவி பாட்டோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நோட்டாவுடைய ஃபுல் ஃபார்மும் விவி பாட்டோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொது கணக்கு குழுவின் தலைவர். இதெல்லாம் ரேர் தான் கேட்கறதுக்கு, இதான் ஜென்ரலா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் கொஞ்சம் கடினம் தான், அது வந்து நீங்க விட்டுருங்க, ரொம்ப முக்கியம் கிடையாது. பேசிக்கா ரீட் பண்ணிக்கோங்க. இது முக்கியம். அரசியல் நிர்ணய மன்றத்தில் மொத்தம் எத்தனை பெண்கள் இருந்தாங்க? 15 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா. மேற்படி டேட் எல்லாம் முக்கியம்ல.
நடைமுறைக்கு வந்த நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், முதல் கூட்டம் நடைபெற்றது, வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர், ஓகே, மற்றும் பலர் இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், எவ்வளவு செலவாச்சு, ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானன்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய தற்காலிக தலைவர், நிரந்தர தலைவர் பார்த்துக்கோ. ஓகேங்களா? தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர் இருக்காங்க பார்த்துக்கோ. ஓகேங்களா? அடுத்து அடிப்படை பிரெஞ்சு புரட்சி எப்ப நடைபெற்றது பார்த்துக்கோங்க. அதுல 3 விஷயத்தை எடுத்திருப்போம் நம்ம பிரெஞ்சு புரட்சியில இருந்து நம்ம ஊருக்கு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதெல்லாம முகவுரை, ஒரே ஒரு தடவை நம்ம முகவுரையை சேஞ்ச் பண்ணியிருப்போம். 3 வார்த்தை சேர்த்திருப்போம். சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. 1976 தான் ஒரே வருஷம் நம்ம எடிட் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த முகவுரையை. அடுத்து நம்ம அடிப்படை கடமை பார்த்தோம்ல, அடிப்படை கடமை வந்து ஸ்வரன் சிங் குழு பரிந்துரை அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது. சரியா? 21A எப்படி சேர்த்தோம்? 86வது சட்டத்திருத்த அடிப்படையில் சேர்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்து நேரா வந்தீங்கன்னா நிதி குழு, அதாவது நிதி ஆணையம் சொல்லுவாங்க, ஆர்டிகல் 280. ராஜமன்னார் குழு, ஓகேங்களா, 1969. ஓகேங்களா? ரைட். அடுத்து நேரா வந்தீங்கன்னா புஞ்ச் குழு, வெங்கடாச்சலையா, அதை விட்டுருங்க. அடுத்து மத்திய அரசு வந்துருங்க. மத்திய அரசுலையும் ஃபேக்சுவல் டேட்டாவை பார்த்துக்கோங்க. ரொம்ப கான்செப்டா பார்க்க வேணாம். எப்படி கான்செப்ட் சொல்லணும்னா, பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமிப்பாரு பார்த்துக்கோ. ஓகேங்களா? பிரதமரை நியமிப்பாரு, அமைச்சர்களை நியமிப்பார், ஓகேங்களா, மற்ற அதிகாரியை நியமிப்பாரு. இந்த 2 மெயின். ஓகேங்களா? இதெல்லாம் அதே குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை நியமிப்பார். ஓகேங்களா? ரைட்டா? பார்த்து வச்சுக்கணும். அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இது இல்லாம நமக்கு வந்து முதல் துணை குடியரசுத் தலைவர் யாரும் பார்த்துக்கோங்க. இப்ப ரீசெண்டா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. சரி, துணை குடியரசுக்கான தேர்தல் நடைபெற்றது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து போலாமா? அடுத்து இந்த அவை தலைவருடைய முடிவு வாக்கு, ஆர்டிகல் 100 பேசியிருந்தோம். ஓகேங்களா? அடுத்தா ஒரு அமைச்சரவையில எவ்வளவு சதவீதம் தான் அமைச்சர்கள் இருக்குன்னா 15% ஆஃப் மக்களவை உறுப்பினர்கள் தான். சரிங்களா? ரைட்டா? அடுத்து பாருங்க. அடுத்து மக்களவையில் மட்டுமே கொண்டு வரக்கூடிய மசோதா பண மசோதா. சரியா? மொத்த மக்களவை உறுப்பினரோட எண்ணிக்கை மொத்தம் 552. தற்போது மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 545. சரியா? ரைட். தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் கவனி, மொத்தம் 545 தொகுதி இருக்கா இந்தியாவில். அதுல தமிழ்நாட்டிலிருந்து 39 தொகுதி இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டிலிருந்து மக்களவை உறுப்பினர். மாநிலங்களவை உறுப்பினர் 18. ஞாபகம் வச்சுக்கணும் இந்த 2 நம்பர், 39, 18. ரைட். அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை 33. ஓகேங்களா? இந்தியாவில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் 2 நீதிபதிகளையும் நம்ம குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். அடுத்து இந்த வயது தயவு செஞ்சு பார்த்து கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஓகேங்களா? ஆளுநர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவங்க எல்லாருக்குமே வயது 35. ஓகேங்களா? எம்எல்ஏ, மக்களவை எம்பிக்கு 25. எம்எல்சி, சட்ட மேலவை, அதான் எம்எல்சி, நம்ம மாநிலங்களவை எம்பிக்கு 30. ஓட்டு போட வயசு 18. உள்ளாட்சி தேர்தல் 21. ஓகேங்களா? வயசு பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்து இது ரொம்ப முக்கியமானதுன்னா, தலைமை நீதிபதியின் பதவி காலம் 62 வயசு வரைக்கும். இதெல்லாம் சொல்லிட்டேன்ல. ஆளுநர் யார் நியமிக்கிறா? குடியரசு நியமிப்பாரு. அதே மாதிரி ஆளுநர் யாரை நியமிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை நியமனம் செய்வார். ஓகேவா? பாருங்க மேற்படி இந்த எம்எல்சி பார்த்துக்கோங்க. எம்எல்சி மேலவையில வந்து 1/3 பங்கு உள்ளாட்சி அமைப்பு, 1/3 பங்கு சட்டமன்ற உறுப்பினர் நியமிப்பாங்க, 1/12 பங்கு பட்டதாரி, 1/12 பங்கு ஆசிரியர், 1/12 பங்கு ஆளுநர். ஓகேங்களா? ரைட். அடுத்து எம்எல்சிக்கு மட்டும்தான் பதவி காலம் 6 வருஷம். மாநிலங்களவை எம்பிக்கு 6 வருஷம், அதே மாதிரி இங்கேயும் 6 வருஷம். சரிங்களா? ரைட். அடுத்து 230, தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதி இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எங்கெல்லாம் ஈரவை சட்டமன்றம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மொத்தம் 6 மாநிலத்துல இருக்குது. கீழ இருந்து மேல வாங்க. ஓகேங்களா? ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார். ஓகேங்களா? மொத்தம் 6 மாநிலத்துல 2 அவை இருக்கு. நம்ம ஊர்ல 2 அவை கிடையாது, நம்ம ஊர்ல ஒரே அவை தான். சரியா? தமிழ்நாட்டுல சட்டமேலவை நீக்கம் 1986 நவம்பர் 1 எம்ஜிஆர் நீக்கிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து வந்துருங்க. அடுத்து நேரா வந்தீங்கன்னா எஸ், இதெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு பேசிக்கா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? புதிய நீதிமன்றம், தனி நீதிமன்றம், காமனா நீதிமன்றம் பார்த்துக்கோங்க. வெளியுறவு கொள்கை ரொம்ப முக்கியம், ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? பஞ்சசீல கொள்கை
இந்தியாவும் சைனாவும் போட்டுக்கிட்டது. ஓகே, பிரதமர் யாரும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கையெழுத்தானது எப்போ? ஓகேங்களா, அடுத்து பாண்டங் மாநாடு எப்போங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், அந்த அணிசேரா இயக்கம் வார்த்தையை உருவாக்குனது யார்? வி.கே. கிருஷ்ணன். ரொம்ப முக்கியமான ஆள், இந்தியாவின் முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர்ப்பா. ஓகேங்களா, இந்தியாவில் அணு சோதனை எப்போ நடத்தினாங்க? அணுகுண்டு சோதனை 74. ஓகேங்களா, அடுத்து இந்தியா வந்து G20ல இருக்குது, பிரிக்ஸ்ல இருக்குது, IBSA இருக்கு, பிம்ஸ்டெக்ல இருக்குது, SCOல இருக்குது. இந்தியா G7ல கிடையாது, சார்க்ல இருக்கு. ஓகேங்களா, பார்த்துதான் சார்க்ல இந்தியாவும் இருக்கு. ஓகேங்களா, ஏசியான்ல இந்தியா கிடையாது, ஓகேங்களா. அடுத்து சர்வதேச உறவுகள்ல இந்தியாவுடைய அண்டை மாநிலங்களை பார்த்து வச்சுக்கணும். பாருங்க, இந்தியா பிரிக்ஸ், IBSA, BCM, பிம்ஸ்டெக் இப்ப நம்ம பார்த்ததுதான், பிபெக். ஓகேங்களா, சார்க்கு, ஜிடி, இது எல்லாத்துலயுமே இந்தியா வந்து உறுப்பினராக இருக்குது. இந்தியா உறுப்பினராக இருக்கக்கூடியதை பார்த்துக்கோங்க. அடுத்து இது ஆர்டிக்கல், நம்ம ஆர்டிக்கல் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், தனியா வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்துக்கோங்க. சட்டத்தின் ஆட்சி சொல்ல உருவாக்குனது யார்? ஏவி டைசி. கேள்வி கேட்பாங்க. சட்டத்தின் ஆட்சி. கல்வியறிவு அதிகமா கன்னியாகுமரி, குறைவா தர்மபுரி. அதிக பாலினம் நீலகிரி, குறைவு தர்மபுரி. ஓகேங்களா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க? திருத்தம் பண்ணிருக்காங்க 1919 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை. ஓகேங்களா. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பார்த்துக்கோங்க. அத்தியாவசிய பொருட்கள் 56. ஓகேங்களா. அடுத்து குடிமகன் உரிமை, அதெல்லாம் வந்துருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்தியாவின் முதல் நீதிபதி சார் எலிஜா இம்பே. ஓகேங்களா. முதல் இந்திய நீதிபதி யாரு? டி முத்துசாமி, பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. அடுத்து முதலாக இந்த லோக் அதாலத் எங்கு நடைபெற்றது? 1982 குஜராத். ஓகேங்களா. முதல் லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம், பேச்சுவார்த்தைக்காக ஒரு நீதிமன்றம் இருக்கும், அதுதான். ஓகேங்களா. நல்சா எந்த வருஷங்கிறத பார்த்துக்கோ. ஓகேங்களா. ரைட், அவ்வளோதான் முடிஞ்சது நினைக்கிற பாலிட்டி. எஸ். ஓகேங்களா. ரைட். அப்போ பாலிட்டியை நம்ம இந்த ரிவிஷன் மெட்டீரியலை வச்சு ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரிவிஷன் டவுன்லோட் பண்ணாலும் தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி சும்மா ஒரு கிளான்ஸ் சும்மா பாருங்க, அப்படியே ரீட் பண்ணி விடுங்க. முடிஞ்சா இன்னொரு வீடியோல இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கலாம். ஓகேங்களா. நல்லபடியா உங்க எக்ஸாம் எழுதுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். பதற்றப்படாம நல்லபடியா ரிலாக்ஸ் எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த தேர்வு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.